நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் பாலன் இல்லத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்துள்ளார். கேட்காத செவியை மாணவர்கள் தங்களின் போராட்டத்தின் மூலம் கேட்க வைத்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்திற்கு தாவிக்க என்றும் துணை நிற்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதேபோன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் இன்று 6வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் இன்று பிற்பகல் தர்மேந்திர பிரதான், அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருந்தார். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களுக்காக தொடர்ந்து பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து இங்கு வருகை தந்து அவர்களுக்கு ஆதரவு என்பதை அளித்து வந்தனர். இந்நிலையில் இதுவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்பொழுது ஆளும் கட்சியினர் சார்பிலும் எந்த ஒரு ஆதரவும் வழங்கப்படாத நிலை என்பது நீடித்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தற்பொழுது இங்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அவர் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதே போன்று சொத்துரிமை, வாக்குரிமை என அனைத்தையும் போராட்டத்தில் ஈடுபட்டுதான் இன்று தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்றும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். மாணவர்களுக்காக திமுக, அதிமுக, தவேக என அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை யாரையும் அச்சுறுத்த கூடாது, அந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். வெளியே இந்த போராட்டத்தின் மூலமாக மாணவர்கள் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சியும் அடைவதாக தெரிவித்தார். இந்நிலையில் குறிப்பாக அவர் பேசிக் கொண்டு இருக்கும் நேரத்தில் மாணவர்கள் தொடர்ந்து ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக மெரினா கடற்கரையில் அனுமதி என்பது வழங்க வேண்டும் என்ற தொடர் முழக்கங்களை எழுப்பி வந்தனர். இந்நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்பொழுது இவர்களுக்கான ஒரு ஆதரவு என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணசுந்தரி.